வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நெருங்கிட்டு இருக்கு. எல்லாருமே இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணிட்டா ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிருமாமே அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி கிடைச்சனால தானே நானே இங்கே பேசிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் எதுக்கு பேச போறேன்? இந்த வீடியோவில் நம்ம பேச போறது என்னன்னா, அதாவது மாணவர்கள் எல்லாம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்காக எந்த காலேஜை ஃபர்ஸ்ட் வைக்கிறது, எந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்து இப்போ பல யூடியூப் சேனல்களில் வீடியோக்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மாணவர்கள் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஒரு அருமையான காலேஜில் சீட்டு கிடைக்கும். அதுவும் ஒரு நல்ல அட்டானமஸ் காலேஜில், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜில் சீட்டு கிடைக்கும். அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கணும். சில விஷயங்களா? அதனால என்ன சார் எங்களை சிஎஸ்சியே எடுக்க வேணான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. எப்பா, நான் சிஎஸ்சி எல்லாம் எடுக்க வேணாம்லாம் சொல்லலை. நீங்கள் சிஎஸ்சியே எடுங்க. ஆனால் அதோட சேர்த்து ஒரு சில விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அதை இப்போ சொல்கிறேன். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் தான் மிகப்பெரிய ஒரு தூண். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய சாய்ஸை அந்த கம்ப்யூட்டர் இதுல உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல கிடைக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஒரு அலாட் பண்ணி ஒரு சீட்டை கொடுக்கும். நம்ம அதுக்கான நேரம் என்பது நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறோம். அப்ப நம்ம பண்ணும்போது நம்ம ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்கிட்ட கூட ஒரு பேரண்ட் ஒருத்தவங்க பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? சார், நீங்க ஒரு காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்றீங்க, கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம்னு சொல்றீங்க, காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அப்படிதானம்மா. ஏன்னா அந்த காலேஜுக்கு நிறைய பிளேஸ்மெண்ட் வரும். ஒரு நல்ல காலேஜா இருந்தா பிளேஸ்மெண்ட் வரும்போது நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் எடுத்து படிக்கலாமே அப்படின்னு சொன்னேன். ஆனா அவங்க சொன்னாங்க, எப்படி சார் அவன் மெக்கானிக்கல் எப்படி சார் எடுத்து படிப்பான், ட்ரிபிள் எடுத்து எப்படி சார் படிப்பான், சிவில் எடுத்து எப்படி சார் படிப்பான், அவனுக்கு விருப்பமே இல்லை சார், அந்த அந்த ஒரு ஆசையிலேயே அவன் இல்லை, அவனை போய் அதை எடுக்க சொன்னா அவனுடைய ஃபியூச்சர் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியில அவங்க என்கிட்ட பேசினது இது மாதிரி பேசினாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை அந்த மாதிரியெல்லாம் நான் மாற சொல்லலை. நீங்க இப்போ நான் சொல்ற கோர்ஸை கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்னென்ன கோர்ஸ், அதாவது இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் பிளஸ் இசிஇ, இதெல்லாம் நீங்க எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு ஐடி ஜாப், நீங்க எல்லாருமே என்ன சிஎஸ்சி எடுக்கணும்னு ஆசையில் இருக்கீங்க. சிஎஸ்சி எடுத்து படிக்கணும், ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், நல்ல ஐடியில் போயிட்டு பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் உங்களுடைய எண்ணத்துல நான் மாற்றவே இல்லை. நீங்க அதே எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நாளைக்கு போட்டிகள் அதிகமா இருக்கும். அப்ப போட்டிகள் அதிகமா இருக்கட்டும், அதுல எப்படியாவது எடுத்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு போயிடணும் சார் அப்படின்னா, அதுக்கு இப்ப நான் சொல்ல போற ஒரு சில கோர்ஸ் எல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். இந்த கோர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க விட்டுறவே கூடாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிச்சாதான் நம்ம ஐடிக்கு போக முடியும்னு இல்லை. அது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இன்னைக்கு ஏஐடிஎஸ் நல்லா வளர்ந்துருச்சு. அதாவது ஏஐ தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அதனால ஏஐடிஎஸ் படிச்சாலும் இங்க ஐடி கம்பெனிக்கு தான் போகணும். ஐடி கம்பெனிக்கு போகணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நீங்க சார், நான் ஏஐடிஎஸ் படிக்கிறனால என்னைய தனியா எங்கேயாவது அனுப்பிடுவாங்களா சார், வேற எங்கேயாவது அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவாங்களா சார், அமெரிக்கால போய் ஒர்க் பண்ணலாமா சார் கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது பெரிய கல்லூரியா இருக்கணுமே. நிறைய பேர் நம்ம இந்தியாவில் படிச்சு முடிச்சுட்டு வெளியில போய் அப்ராடு படிக்கிறாங்க. அப்ராடுக்கு ஏஐ பண்றதுக்கு அப்ராடு போயிடுறாங்க. நான் சொல்றது என்னன்னா, இப்ப சொல்ற கோர்ஸை எழுதி வச்சுங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல உங்களுக்கு நான் அந்த கோர்ஸ் எல்லாம் கரெக்டா நீங்க சாய்ஸ்ல வைங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு எப்படி கிடைச்சாலும் எடுத்துருங்க. ஒரு காலேஜ் இப்போ நீங்க சாய்ஸ்ல வைக்க போறீங்கன்னா, இப்போ நான் சொல்ற கோர்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது ஒண்ணு வச்சிடணும். இதனால நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் நம்ம படிப்பேன்லாம் இல்லை. அதை நீங்க நோட் பண்ணிக்கணும். சிஎஸ்சி இல்லாட்டி சிஎஸ்சில எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டர்னு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு கோர்ஸுமே ஒரே கோர்ஸ் தான். செல்ஃப் சப்போர்ட்டர் ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. செல்ஃப் சப்போர்ட்டர்னா காலேஜுக்குள்ளே நடத்துவாங்க. இது ஒரு சில காலேஜில் மட்டும்தான் இந்த எஸ்எஸ் கோர்ஸ் இருக்கு. அதே போல அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கே தெரியும். அது அந்த டிபார்ட்மெண்ட் தான் நான் படித்தேன். பிடெக் ஐடி தான் நான் படித்தது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஐடியிலேயே எஸ்எஸும் இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எஸ்எஸும் இருக்கு. இந்த கோர்ஸையும் நீங்கள் எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ். இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துறை. ஏஐ படித்தா நாளைக்கு ஏஐ டூல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை பற்றி நீங்கள் நிறையா படிப்பீங்க. கொஞ்சம் மேக்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். அதை நீங்கள் படிச்சுக்கலாம், ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. சிஎஸ்சிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு கோர்ஸ் தானே ஏஐ. அது உங்களுக்கு தெரியணும். அப்போ ஏஐடிஎஸ்ஸை நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஏஐஎம்எல், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங், அதையும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி.
சைபர் செக்யூரிட்டி படிச்சு நீங்க ஐடிக்கு தான் போக போறீங்க. நீங்க நினைக்கலாம் சைபர் செக்யூரிட்டியா, அப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது போய் நம்ம செக்யூரிட்டி அந்த மாதிரி இந்த சிக்னல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வேற ஏதாவது இப்போ ஒரு வெப்சைட்ல ப்ராப்ளமா இருக்கும், செக்யூரிட்டி லைன்ல செக்யூரிட்டி இன்ஜினியரா இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம போய் படிக்கலாம், அது மாதிரி போவோமோ அப்படின்னு நினைப்பீங்க. இது படிச்சாலும் ஐடிக்கு தான் நீங்க வர போறீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிசினஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் அந்த கோர்ஸ் நீங்க படிக்கலாம். ஸோ இது இப்போதான் அறிமுகமானது. இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டத்துல செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு, இதுவுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஸோ இதுவுமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸ் தான். இது இல்லைன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஐஓடி அண்ட் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி சொல்ல போனோம்னா அடுத்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, இதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இசிஇங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சாலும் நீங்க ஐடிக்கு போகலாம். ஏன் இந்த நான் இப்ப இங்க இருக்கல, நான் வந்து சென்னையில தான் இருக்கேன். என்னோட வந்து ஒரு பையன் வந்து என்னோட படிச்ச பையன், என் காலேஜ் மேட்டு இசிஇ படிச்ச பையன் இன்னைக்கு ஐடி கம்பெனில அதாவது ஒரு 55,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காப்ல. அப்ப அவர் மட்டும் எப்படி வாங்குறாரு அது உங்களுக்கு புரியணும். அதாவது என்னோட படிச்சவர், நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சேன், இன்னொருத்தவர் இசிஇ படிச்சாரு, அவர் ஐடிக்கு போயிருக்காரு. ஐடில 45,000 50,000 சம்பாதிக்கிறாரு பெர் ஆனம் ஒரு இயருக்கு. அப்ப இசிஇ படிச்சாலும் நம்ம ஐடிக்கு போகலாம். இசிஇ படிக்கும் போது நமக்கு கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்ல எது படிச்சாலுமே நீங்க இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நீங்க வந்து ஐடிக்கு தான் மூவ் ஆகலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிங்க, ஏஐடிஎஸ் படிங்க, ஏஐஎம்எல் படிங்க, என்ன வேணா படிங்க, இசிஇ கூட படிங்க. நீங்க இன்னைக்கெல்லாம் மெக்கானிக்கல் கோர் ஓரியன்டான ட்ரிபிள் மற்ற டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு கூட ஐடிக்கு தான் வர்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஐடி டிபார்ட்மெண்ட் மட்டும் நம்ம வச்சாதான் படிப்புன்னு கிடையாது, சிஎஸ்சி மட்டும் சாய்ஸ்ல வைக்கக்கூடாது. இப்ப சொன்ன டிபார்ட்மெண்ட்டை ஒரு காலேஜை பாக்குறீங்கன்னா அந்த காலேஜ்ல இந்த இதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்ல இருக்கணும். இப்ப சொன்ன ஒரு காலேஜ் இருக்கு, உதாரணத்துக்கு இப்ப ஒரு SSN காலேஜ் இருக்குன்னா அந்த காலேஜ் எல்லாம் விட்டுறவே கூடாது, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சாய்ஸ்ல வைக்கணும். அப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க, நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களுடைய மனதை சிதறினாலும் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க, ஏமாந்து போயிருவீங்க. அதனால இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக தான் என்னுடைய நண்பர்கள் என்னையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய டிடிஜி சொந்தங்களுக்கு இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கலாம். இனிமே உங்களுக்கு வீடியோஸ்மா வெறித்தனமா வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஃபாலோ மட்டும் பண்ணா போதும், தூக்கிடலாம். நம்ம ஒரு காலேஜ் எடுக்கிறோம், இது இப்ப நான் சொன்னது 7.5 ரிசர்வேஷனுக்கும் பொருந்தும். இந்த 7.5% இடஒதுக்கீடுல வரக்கூடிய மாணவர்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் இருக்கிறது 1-2 சீட்டு தான் இருக்கும் அங்கங்க. இல்ல நான் வந்து சார் நான் எப்படி சார் எனக்கெல்லாம் என்னால முடியாது சார் நான் சிஎஸ்சி தான் படிப்பேன், ஐடி நான் படிக்க மாட்டேன் சார், நான் ஐடி தான் படிப்பேன், நான் இசிஇ படிக்க மாட்டேன் சார், நான் இசிஇ தான் படிப்பேன், ஏஐடிஎஸ் படிக்க மாட்டேன். எல்லாத்தையும் நீங்க சாய்ஸ்ல வைக்க பாருங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.